நீங்க மீட்டிங்னு கூப்பிட்டா எல்லாரும் வராங்க சார். நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னா யாரும் வரல. நிறைய பசங்க வேலைக்கு போயிட்டாங்க. என்னன்னு அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கேட்டா சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க. என்ன வாத்தியார, படிக்கிறதே சம்பாதிக்க தானே, சம்பாதிக்கிறது தப்புன்னு சொல்றீங்க? நான் என் பொண்டாட்டி புள்ள கூலி வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு 60 ரூபா சம்பாரிச்சு 3 நேரம் வயிறார சாப்பிடுறோம். அதை விட்டுட்டு என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு வேலை பண்ணி கிடக்க சொல்றீங்களா? சூப்பரா சொன்னடா கணக்கு வாத்தி. எங்க ஊர் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் சார பாருங்க. கட்டிங்கல போக இவரு 4500 ரூபாய் சம்பாதிக்கிறார் மாசத்துக்கு. அதே சாராய கடை செய்து அவன்தான் என்னடா எழுத படிக்கவே தெரியாது, கை நாட்டு. ஆனா ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு சரக்கு விக்காம கடையை மூட மாட்டான். அப்போ இந்த படிச்சவங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறான் இல்ல? அப்புறம் எதுக்கு வேணும் உங்க படிப்பு? சரி, டைம் பாஸ்க்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. நம்ம ராமேஸ்வரத்துல ஒரு படகோட்டி இருந்தாராம். அவர் வீட்டை பார்த்துக்க ஒரு அன்பான மனைவி, 5 குழந்தைங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இருந்தாலும் குழந்தைங்களை முட்டி மோதி எப்படியோ படிக்க வைக்கிறார். அவங்க வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு கூட பசங்களோட பசியை எப்படியோ தீர்த்துறாங்க. அவங்க அம்மா அன்பா கொடுக்கற கூலோ கஞ்சியோ அதுல என்ன மேஜிக் இருந்ததோ. கடைசி பையன் சூப்பரா படிக்கிறான், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வாங்குறான். மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில இருந்து இன்ஜினியர் ஆகிறான். இஸ்ரோல சயின்டிஸ்ட் ஆகிறான். மிசைல் மேன் அப்படின்னு பட்டம் வாங்குறாரு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி போக்ரான்ல நடந்த நியூக்ளியர் டெஸ்ட் கூட அவர் தான் பண்ணார். அவர் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஏபிஜே அப்துல் கலாம். அன்னைக்கு அந்த படகோட்டி என் பையன் எதுக்கு படிக்க போனோம், என் கூட தொழிலுக்கு வந்தான்னா ஒரு 4 ட்ரிப் எக்ஸ்ட்ரா அடிக்கலாம், ஒரு 4 காசு எக்ஸ்ட்ரா பார்க்கலாம்னு நினைச்சிருந்தான்னா இன்னைக்கு நம்ம நாடு நினைச்சு கர்வப்படுற ஒரு சயின்டிஸ்ட இழந்தோம். அவ்வளவு ஏன் இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் சார்னு சொல்றீங்க, அதே சாராயம் வைக்கிற சேதுவ டே சேதுன்னு தானே சொல்றீங்க? பாண்டியன், சார், பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், ஆனா படிப்பு தான் மரியாதையை சம்பாரிச்சு தரும். வீரனா